109வது சங்கீதத்தின் 31வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த வார்த்தையை கூட சேர்ந்து வாசியுங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். For he will stand at the right hand of the needy to save him from those who judge his soul. Right hand நிற்பார். யாருக்கு நிற்கிறார் என்றால் எளியவனுக்கு. இந்த பூமியிலே எளியவனை நினைக்கவும் எளியவனை நேசிக்கவும் எளியவனுக்காய் நிற்கவும் ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும். அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எளியவர்களுக்காய் நிற்கிற தேவன் அவர். தாவீது அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஆமென். எளிமையானவன் என்று சொல்லும் போது ஏழ்மையானவனாய் மாத்திரமல்ல, ஆமென், ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுறது தேவைப்படுகிறவன். யாருக்கு ரொம்ப தேவையோ அவர்களுக்கு துணையாய் நிற்கிறவர். யார் வாழ்க்கையில ரொம்ப தேவையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் புறக்கணிக்காமல் அவர்களுக்கு துணையாய் நின்று அவர்களுக்கு உதவி செய்கிறவர்.